வவுனியா ஓமந்தை கவர்னர்லெஸ் சேவைகள் நிலையத்துக்குட்பட்ட அரச முறிப்பு குளம் கடந்த தினங்களில் பெய்த கடும் மழை காரணமாக உடைப்படுத்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அரசு முறிப்பு குளமானது தற்போது உடைப்பிடித்துள்ளமையினால் 8 அடி வரை நீர் தேக்கி வைக்கக்கூடிய இந்த குளத்தில் தற்போது 4 அடி வரை மாத்திரமே நீரை தேக்கி வைக்கக்கூடியதாக உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த குளம் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் உள்ளமையினால் விவசாயிகளுக்கு தங்களின் விவசாய நடவடிக்கைகளுக்கு இந்த குளத்தை உரிய முறையில் பயன்படுத்த முடியாமல் உள்ளதாக குறிப்பிடுகின்றனர். 100-125 ஏக்கர் கொண்ட பிரதான குளமாக இருக்கிறது. இது இன்னும் தரப்படவில்லை. செய்து தரப்படாத காரணம் என்னவென்றும் தெரியவில்லை. இந்த நிதி இதனால் இதற்கு பின்னுக்கு இருந்த நாங்கள் குடி மக்களாகிய நாங்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகிறோம். இந்த குளத்துக்கு இதுவரை காலமும் எந்த ஒரு புனரமைப்பும் செய்யப்படவில்லை. நிதி இதுக்கு வந்த முதலிலும் இது கட்டப்படவில்லை. இந்த குளத்தை புனரமைச்சு தரும்படி இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். 100 ஏக்கர் விவசாய நிலத்துக்கு நீர் வழங்கக்கூடிய இந்த குளத்தை உரிய முறையில் புனரமைத்து தருமாறு விவசாயிகள் அதிகாரிகளிடம் கோருகின்றனர். வடக்கின் வசந்தம் வேலை திட்டத்தில் 3360 மில்லியன் ரூபாய் செலவில் நீர்ப்பாசன வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அத்துடன் வவுனியா மாவட்டத்தின் 13 நீர்ப்பாசன திட்டங்களின் புனரமைப்புக்கு 630 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.